உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய தமிழக முதலமைச்சருமான திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர், அவர் குருநாதர் சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. அவர் கமலஹாசன் அவர்கள், நடிகர் கமலஹாசன் அவர்களும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், இப்போ கட்சியோர்கிட்ட இருக்கலாம் போகுது, இருந்தாலும் ஒரு தலைவர் தானே அவர் சொல்லிவிடுவோம். தலைவர் கமலஹாசன் அவர்களும் ரொம்ப கேவலமான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. இந்த பஹல்காம் தாக்குதலில் நம்ம இந்துக்களுக்கு எதிராக பயங்கரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் தூண்டுதல் பேரில் இங்கே பஹல்காமில் நம்ம இந்துக்களையும் ஒரு அப்பாவி முஸ்லீமையும் கொலை பண்ணிட்டு போனாங்க இல்லையா. அப்போல்லாம் ஸ்டாலின் அவர்களும் இந்த கமலஹாசன் அவர்களும் இவங்களாம் பெரிய இரங்கல் ஒன்றும் தெரிவிக்கலை. அதற்காக பெரிய அளவு வருத்தப்படலை. அதற்காக அவங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒத்தி வைக்கலை. அதற்காக அவங்க பேரணி போகலை. அதற்காக எந்த ஒரு விஷயமும் பண்ணலை. அதற்கு மாறாக அவங்க கூட இந்த நிறைய பேரை தூண்டிவிட்டு மோடி அவர்கள் திட்டமிட்டு ஏதோ அரசியலுக்காக இதை பண்ணுறாரு, இவங்க பாதுகாப்பு சரியில்லை, இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பாஜக அரசாங்கத்தையும் மோடி அவர்களையும் எல்லாரையுமே கேவலமாக ரொம்ப மோசமாக சித்தரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கு எதிராக, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக அந்த தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நம்முடைய இந்திய இராணுவம் மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தி அந்த தீவிரவாத குழுக்களை, அந்த முகாம்களை அழித்ததன் மூலமாக அங்கே இருக்க பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி வந்துருச்சு. அது அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானுடைய அந்த இராணுவத்தில் இருக்கவங்களே வீடியோ எடுத்து அந்த இராணுவமும் அந்த அதிபரும், பாகிஸ்தான் அதிபரும் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த வீடியோ சமூக வலைதளம் வெளியாயிடுச்சு. இதை பார்த்த உடனடியாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதமாக உடனடியாக ஸ்டாலின் அவர்கள், என்ன இருந்தாலும் எஜமான பாசம் இல்லை, அதாவது சீனா அப்புறம் பாகிஸ்தான்லாம் திமுகவுக்கு ஃபண்டு பண்ணுறவங்க, அவங்க தான் இந்தியாவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துங்க, இந்து மதத்தை அழிக்கிற ஏஜெண்ட்டாக செயல்படுங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமலஹாசனுக்கு என்ன பிரச்சனை, கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும், அதுக்காக காசு வாங்கிட்டு கைக்கூலியாக செயல்படுறாரு. அதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. பல வீடியோக்கள் வந்திருக்கு அதை பற்றி சமூக வலைத்தளங்களை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் திமுகவுடைய ஆதரவில் தானே இப்போ தயவில் தானே இப்போ ஸ்டாலின் அவர்கள் தயவில் தானே கமலஹாசன் அவர்கள் இப்போ அங்கே அடைக்கலை புகுந்திருக்காரு, எம்பி சீட்டு வாங்க போகிறாரு. அவருடைய திரைப்படத்தை எல்லாத்தையுமே இவங்க தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது இவங்க எஜமானர் கமலஹாசன், அதாவது சீனா பாகிஸ்தான் ஸ்டாலின் அவர்கள் எஜமானர்கள், கமலஹாசனுக்கு எஜமானர் இப்போ யார், ஸ்டாலின் உதயநிதி தான். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சீனா பாகிஸ்தான் அந்த பக்கம் பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அங்கே தீவிரவாதிகள்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு உடனே இவங்க ஸ்டாலின் அவர்கள் மௌன அஞ்சலி செலுத்துகிறார். தன்னுடைய கட்சி மீட்டிங்கில், முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்கும்போது அந்த இடத்துல நாம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது இந்திய இராணுவத்துக்காக இல்லை, பாகிஸ்தான் தீவிரவாத அந்த இஸ்லாமிய தீவிரவாத பயங்கரவாதிகள் செத்தாங்கல்ல, அதற்கு பாகிஸ்தானோட மௌன அஞ்சலி செலுத்துனா பார்த்தீங்களா, அதற்கு இவங்க மௌன அஞ்சலி இங்கே செலுத்துகிறாங்க. இந்திய இராணுவத்தில் பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இந்தியாவில் ஏற்படலை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எதுக்காக துக்கம் கொண்டாடணும்? அப்போ பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் அந்த பயங்கரவாதிகள் அவங்க கொல்லப்பட்டதுக்கு இவங்க பேரணி நடத்துகிறாங்க, ஊர்வலம் போகிறாங்க. இந்த ரகசியம் தெரியாமல் பாஜக நயினா நாகேந்திரன் அவர்களும் இது வரவேற்று பேசியிருக்காரு. இது முட்டாள்தனம், கடைஞ்செடுத்த முட்டாள்தனம். ஸ்டாலின் அவர்கள் இப்போ அனுதாபம் தெரிவித்து போகிறது இந்திய இராணுவ வீரர் கொல்லப்பட்டதுக்காக இல்லை, பாகிஸ்தான் அந்த இராணுவ அந்த பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொல்லப்பட்டாங்க இந்திய இராணுவத்துடைய தாக்குதலில், அதற்கு தான் அவர் போகிறாரு. கமலஹாசன் அவர்களும் தன்னுடைய தக் லைஃப் அப்படின்ற திரைப்படத்தினுடைய அந்த இசை வெளியீட்டு வேலை ஒத்தி வச்சது காரணம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஆட்கள் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, அதற்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம், நீங்களும் அந்த இசை வெளியீட்டு வேலை நடத்தாதீங்க, அதுக்கு இரங்கல் தெரிவிக்கணும், அதனால் நீங்கள் ஒத்தி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இவங்க இந்திய இராணுவத்துக்கு அனுதாபப்படலை. இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு பல தேச விரோத செயல்கள் இவங்க செய்கிறவங்க தான், இவங்க இந்துக்களை அவமானப்படுத்துகிறவங்க தான், இந்து மதத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டு செயல்படுறவங்க தான், அதற்கான அஜெண்டாவை செயல்படுறவங்க. மோடி அவர்களும் அமித்ஷாவும் கொல்லப்படணும்னு வெளிப்படையாக இவங்கெல்லாம் பல கிறிஸ்தவ பாதிரியார்களை வச்சு பேசியிருக்காங்க. இந்த இந்திய தேசத்தை நாங்கள் செருப்பு போட்டு மிதிப்போம் அப்படின்னு ஒரு பாதிரியார் பேசியிருக்காரு. இங்கே மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் சைனாவுக்கும்
கைக்கூலியாக தான் இந்த திமுக, இந்த கமலஹாசன் போன்றவங்களாம் செயல்படுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறத கேட்டு தான் கமலஹாசன் அவர்கள் அந்த படத்தை வந்து ஒத்தி வச்சிருக்கார் தவிர உண்மையில் அவருக்கு துளி கூட வந்து எதை பற்றியும் கவலை கிடையாது. இந்திய இராணுவத்தில் செத்தாலும் அவருக்கு அது கவலை கிடையாது. அப்படி ஒருவேளை அவங்க அஞ்சலி செலுத்தியிருந்தா அன்னைக்கு பெஹல்காம் தாக்குதல் நடந்து அன்னைக்கு பல இந்துக்கள் கொல்லப்பட்ட இந்தியர்களாக இருந்த குறிப்பாக இந்துக்களும் ஒரு அப்பாவி இஸ்லாமி கொல்லப்பட்டார்ல, அன்னைக்கு இவங்க மௌன அஞ்சலி செலுத்திருக்கணும். அன்னைக்கு இவங்க வீராவேசமாக பாகிஸ்தானை விடாதீங்க, அந்த தீவிரவாதத்தை வந்து அவங்க தான் ஆதரிக்கிறாங்க, அந்த தீவிரவாதத்தை அழிச்சு ஒழிங்க அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களும் கமலஹாசனும் எந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்களா? எங்கேயுமே பதிவு பண்ணல. அப்படின்னா அவங்க அன்னைக்கு இந்த மௌன அஞ்சலியோ இந்த ஊர்வலத்தையோ அவங்க எங்கேயாவது பண்ணாங்களா? பண்ணலை. இப்போ ஏன் பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள், பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளுடைய மரணத்துக்கு பாகிஸ்தான் இராணுவமும் அந்த அதிபரும் அந்த தீவிரவாத குழுக்கள் அஞ்சலி செலுத்துறதுனால அதற்கு இணையாக இவங்களும் பாருங்கள் நாங்கள் உங்கள் சப்போர்ட்டர் தான் சொல்லிட்டு போலியான அஞ்சலியை இந்திய இராணுவம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அஞ்சலி செலுத்துகிறாங்க, அமைதி பேரணின்னு போகிறாங்க. இது அத்தனையும் ட்ராமா. நம்பாதீங்க மக்களே, இவங்க தேச துரோகிகள்ன்றது இதை விட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெளிவாக உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த செந்தில்குமார் மட்டும்தான் எல்லா ரகசியத்தையும் போட்டு உடச்சிடுவேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.